இதெல்லாம் உம்மிடந்து வந்ததுதான். நான் ஒரு துரோகியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை என்ஜாய் பண்ணி அப்படியே போறவளாக இல்லாமல் நான் உம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணேன். ஹல்லேலூயா. என் தேவன் உன் நேரத்தை செலவு பண்ணும்படி அவர் எதிர்பார்த்திருக்கிறார். ஏனென்றால் நம்ம ரொம்ப நேசிக்கிறார். அப்படியானால் இங்கே அவன் பயப்படவே இல்லை, எதிராளிகளுக்கு பயப்படலை. கர்த்தர் நாம் மகிமைப்படும். இவன் ஜெபத்தில் பயம் இல்லை, ஃபியர்லெஸ் பிரேயர். நிறைய பேர் ஜெபிக்க போகும்போதே நிறைய பேர் குறித்து பயம். எங்க மாமா பார்த்துருவாரோ, என் ஹஸ்பண்ட் பார்த்துருவாரோ, என் பிள்ளைங்க பார்த்து, மற்றது செய்யறதுக்கெல்லாம் பயம் இல்லாம போய் செய்யறது. ஆனா ஜெபிக்க போகும்போது மட்டும் நமக்கு யாராவது பார்த்துருவாங்களோ, ஒரு சின்ன அச்சம், என்னமா சொல்லிடுவாங்களோ, என்னமா பேசிடுவாங்களோ. அத மாதிரி நான் வீட்டுல நல்லா ஜெபிப்போம், வெளியே எங்கேயாவது போனா யாராவது பார்த்துருவாங்களோ, பயம். தானியேலுக்கு அந்த பயம் இல்லை. கர்த்தர் அந்த பயத்தை அவனுக்கு இல்லாமல் பண்ணி, அவனை பயம் இல்லாம. அடுத்தது அன்காம்ப்ரமைஸ்டு பிரேயர். அவன் ஜெபிக்கும் போது அவன் யாருக்கு போகலை. ஹல்லேலூயா. ஜெப நேரத்துல யாரு வந்தாலும் சரி, அதை பத்தி கவலை கிடையாது. அது கொம்பரா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் உட்கார், நான் 3 மணி நேரம் ஜெபித்து விட்டு தான் வருவேன், என் தேவனோடு சஞ்சரித்து விட்டு வருவேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்படி ஒரு டிஃபைன்டு மொமெண்ட், ஒரு டிஃபைன்டு நேரம் நமக்கு இருந்தால் நாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அந்த நேரத்தை நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த பலகணிகள், இந்த ஜன்னல்கள் எருசலேமுக்கு நேராக திறந்தது. ஏன்? 2 காரணம். ஒன்று, எருசலேம் தேவ மகாராஜாவின் நகரம். இந்த மகாராஜாவின் நகரத்திலே என் தேவன் குடியிருக்கிறார். அப்படின்னா இவன் எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்தான்னு சொன்னா அந்த ரூம்ல மற்ற ஜன்னல்கள் இருந்திருக்கணும்னு அர்த்தம். இது ஒரே ஜன்னலா இருந்திருந்தா அதை சொல்ல தேவையில்லை. மற்ற ஜன்னல்கள் திறந்திருக்கான ஜெபம் என்று சொல்லும் போது அவன் எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறக்கிறான். அப்படியானால் எருசலேம் என்றால் என் தேவன் குடியிருக்கிற இடம். 2வது, தேவ பிள்ளைகள் குடியிருக்கிற இடம். அப்படியானால் இந்த 2 அர்த்தம். ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது என் ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கிறோம், என் தேவனோடு நாம் கனெக்ட் பண்ணப்படுறோம். 2வது, நாம் மற்ற ஆவிக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நாம் இணைகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதா. இந்த 2 அர்த்தத்தையும் எருசலேமை நோக்கி இருக்கிற அந்த ஜன்னலை திறந்து ஜெபிக்கிறதின் அர்த்தமாக காணப்படுகிறது. அடுத்தது, 3 முறை ஜெபித்தான். தானியேல் ரொம்ப ஞானம் உள்ளவன், ஜெபத்தில் ஞானம் உள்ளவன். உலக பிரகாரமான ஞானமும் அவருக்கு இருந்தது, ஜெபத்திலும் அவனுக்கு ஞானம் இருந்தது. எப்படி? 3 முறை ஜெபித்தான் என்று சொன்னால் அந்த 3 என்றால் திருத்துவம், 1 என்றால் தெய்வீக, உங்களுக்கு நான் சொல்லியிருக்க அடிக்கடி. 2 என்றால் சுவிசேஷம், 3 என்றால் திருத்துவம், 4 என்றால் சுவிசேஷம், 5 என்றால் கிருபை, 6 என்றால் அற்புதம், 7 என்றால் நிறைவு. இப்படி சொல்லிக்கொண்டே 3 என்றால் திருத்துவம். என் தேவன் திருத்துவமானவர். அப்போ பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறான், குமாரனிடத்திலே ஜெபிக்கிறான், பரிசுத்த ஆவியினிடத்திலே ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அப்படியானால் பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது கிருபை வருகிறது, குமாரனிடத்தில் ஜெபிக்கும் போது ரட்சிப்பு வருகிறது, பரிசுத்த ஆவியினிடத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு ஆவியின் வல்லமை வருகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய ஜெபத்திலே கிருபை, ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் வல்லமை, இந்த 3ஐயும் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கும் ஜெப ஜீவியத்தை தானியேல் பெற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 3 முறை 3 நேரம் ஜெபிப்பதின் கருத்துக்களை நமக்கு ஆவியானவர் கற்றுத் தருகிறார். அடுத்ததாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். அவனுடைய முழங்கால் படியிலே தாழ்மை காணப்பட்டதில் அர்ப்பணம் என்று சொல்ல வேண்டும். தாழ்மை என்று சொல்வது முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறான். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. யுத்தத்திலே 2 கூட்டம் வருதுன்னு சொன்னா, ஒரு கூட்டம் ஜெயித்தது, இன்னொரு கூட்டம் தோத்தது. அந்த தோத்த கூட்டத்தை வேதத்தின் அடிப்படையில் முழங்கால் நின்று நடக்க செய்வார்கள். அதுபோல அப்படியானால் நான் சரண்டர், நான் முற்றிலும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற அர்த்தம். இது மேல என்னால ஒண்ணுமே போராடவே முடியாது, கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். அப்படியானால் ஜெபத்திலே தானியேல் முழங்கால் படியிட்டு, நம்மள ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பழக்கம், அந்த பழக்கத்தை நாம் உண்டு பண்ணும் போது முழங்கால்களிலே கர்த்தர் நம்மை அப்படின்னு அது என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, அது நம்மை முற்பணமாக அர்ப்பணம் செய்கிறது. கர்த்தாவே, நான் ஜெபத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என் சுயம் இல்லப்பா, நான் சொல்ல போறதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமான சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்படும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தில் முடிச்சு நான் வெளியே போகும்போது இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பெருகி இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற அனுபவம். கடைசியாக இந்த ஜெபத்திலே அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் தேவனிடத்திலே அவன் ஜெபித்தான். அந்த நன்றி செலுத்துகிற அனுபவத்திலிருந்து அதனுடைய நாடி துடிப்பு, இருதய துடிப்பினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், he enjoyed praying. He enjoyed praying and he knew the greatness of prayer. அவனுக்கு ஜெபத்தை பற்றி உள்ள ஒரு சந்தோஷம், சந்தோஷ அனுபவம். ஹல்லேலூயா.
எப்படி நம்ம டயர்டா இருக்கும்போது ஒரு காஃபி எடுத்து குடிச்ச உடனே சரீரத்துல அப்படின்னு ஒரு உணர்வு, சந்தோஷமான உணர்வு வருகிறதோ, அதுபோல ஜெபத்திலே அந்த ஒன்றுக்கு இந்த ஒன்றுக்கு ஒப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் ஜெபம் என்று சொல்லும் போது அதை என்ஜாய் பண்ணி, ஹல்லேலூயா, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சிலருக்கு ஜெபம் பண்ண போனா ஏன்டா ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு போய் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணதுக்குள்ளேயே கொரட்டை வந்துருது. ஹல்லேலூயா. அப்படியானால் தானியேல் தேவனுடைய சமூகத்தில் மணிக்கணக்காக நேரம் செலவு பண்ணி ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரசங்கம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஆகவே தானியேல் அடுத்தது 4வதாக 16 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது தானியேல் உபத்திரவத்தில்